துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம் மற்றும் அத்வைத்தம் போன்ற 3 மார்க்கங்களையும் பற்றி படித்து குழப்பமடைந்த ஒரு பக்தர் ரமண மகரிஷியை பார்க்கச் சென்றார். போகும்போது ரமண மகரிஷிக்கு தர ஒரு பெரிய மாம்பழம் கொண்டு போயிருந்தார். அதை தந்துவிட்டு ரமண மகரிஷியை அவர் வணங்கினார். அந்த மாம்பழத்தை வாங்கிய ரமண மகரிஷி அதையே பிரசாதமாக அந்த பக்தரிடம் தந்துவிட்டார். அவர் திருப்பி கொடுத்து விட்டாரே என்று ஒரு புறம் பக்தருக்கு வருத்தம், மறுபுறம் அவர் கையால் பிரசாதமாக அது கிடைத்து விட்டதே என்று மகிழ்ச்சி. பகவான், நீங்கள் பக்தரிடம் துவைத்தம், அத்வைத்தம் என்றெல்லாம் நிறைய விஷயங்களை பற்றி பேசுகிறீர்கள். நான் அதிகம் படிப்பறிவில்லாதவன். எனக்கு இந்த வேதாந்தம் எல்லாம் புரியாது. ஒன்றுமே படிக்காத, தெரிந்து கொள்ளும் சக்தி இல்லாத என்னை போன்றவர்களுக்கும் ஞானம், மோட்சம் எல்லாம் கிடைக்குமா? நீங்கள் தான் அருள் புரிய வேண்டும் என்று வருத்தத்துடன் அவர் ரமண மகரிஷியிடம் கேட்டார். உடனே பகவான், இதற்காக ஏன் கவலைப்படுகிறாய்? துவைத்தம் என்றால் என்ன? 2 என்று அர்த்தம். நீ இருக்கிறாய், இதோ இந்த மாம்பழம் இருக்கிறது. நீ வேறு, இந்த பழம் வேறு இல்லையா? அதுதான் துவைத்தம். இதோ இந்த பழத்தை நீ சிறிது வாயில் போட்டுக்கொண்டு விட்டாய் என்று வைத்துக்கொள். இப்போது பழம் உன்னுள் இருக்கிறது. நீயும் பழமும் ஒன்றாக இருக்கிறீர்கள். ஆனாலும் முழுவதுமாக ஒன்றில்லை. அதுதான் விசிஷ்டாத்வைத்தம். இந்த பழம் உன் வயிற்றுக்குள் போய் நன்றாக ஜீரணமாகி விட்டது என்று வைத்துக்கொள். இப்போது உனக்குள் பழம் 2 ஒன்றாக கலந்து விட்டது. நீயும் பழமும் ஒன்றாகி விட்டீர்கள். இதுதான் அத்வைத்தம். இந்த மாதிரி தத்துவத்தை எல்லாம் போட்டு குழப்பிக் கொள்ளாமல் இறைபக்தியோடு உன் கடமைகளையும் ஒழுங்காக செய்து வா. உனக்கு ஞானமும் மோட்சமும் கிடைக்கும் என்று ஆசீர்வதித்தார் ரமண மகரிஷி. அருணாச்சலேஸ்வரா. ஓம் குருவே சரணம்.